மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையை அடுத்த முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம் அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் சேகர் பாபு, சிவசங்கர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கியிருக்கலாம். வணக்கம் மீரான், தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது, அது குறித்து வணக்கம். கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் போன்றவை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் பொழுது அரசு பேருந்துகளுக்கு போதுமான இடம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதுமான இடம் அங்கு இல்லாததால் இந்த வண்டலூர் மீஞ்சூர் சாலை வெளிவட்ட சாலையில் முடிச்சூர் பகுதியில் சென்னை புறநகர் வளர்ச்சி குழுமத்துக்கு சொந்தமான இடத்தில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கான அந்த வெளிவட்ட சாலையில் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிடம் அமைக்கிறதுக்கான திட்டத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் செய்து அதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முடிச்சூர் பகுதியில் வெளிவட்ட சாலையில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவுள்ள அந்த இடத்தில் இந்த பேருந்துகள் நிறுத்தப்படம் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. 27 கோடியே 98 லட்சத்தில் இந்த பணிகளானது மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 120 ஆம்னி பேருந்துகள் இந்த பேருந்து நிறுத்தமிடத்தில் நிறுத்துவதற்கான வசதிகளுடன் இந்த பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பிரதான கட்டிடங்கள் அமைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்றுகிறது. 1வது கட்டத்தில் தரைதளம், உணவகம், முதல் தளம், தங்கும் அறைகள் 5388 சதுர அடியில் அந்த தங்கும் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது தளத்தில் 500 சதுர அடியில் ஆபரேட்டர்கள் தங்கும் அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. 2வது கட்டத்தில் தரைதளம் மற்றும் முதல் தளத்தில் தங்கும் அறைகள், 2வது தளத்தில் ஆபரேட்டர் தங்கும் அறை, தங்கும் அறைகள் மற்றும் 300 தங்கும் அறைகள் இந்த பகுதியில் அமைப்பதற்காகவும் இந்த 120 ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்கான இடங்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. 854 சதுர அடியில் மின்சார நிலையம் அமைக்கும் பணிகளும் தொடங்கி இருக்கிறது. 322 சதுர அடியில் கழிப்பிட அறைகளும் அமைக்க திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த முடிச்சூர் பகுதியில் வெளிவட்ட சாலையில் நடைபெற்று வரும் இந்த பணிகள் ஏப்ரல் மாதத்தில் நிறைவடையும் என திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அமைச்சர்கள் சேகர் பாபு, அதே போல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் இன்று காலை அதிகாரியுடன் இந்த பகுதியில் ஆய்வு செய்தார்கள். பணிகள் எந்த வேகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பணிகளை விரைவாக முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். 2 கட்டங்களாக இந்த பணிகளை பிரித்து கொடுத்து உடனடியாக விரைவாக அந்த பணிகளை முடித்து ஆம்னி பேருந்துகள் இங்கு நிறுத்தப்படுகிற அளவிற்கு உடனடி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கிளாம்பாக்கம் பகுதிக்கு அமைச்சர்கள் இருவரும் அங்கு சென்று ஆய்வு செய்யும் பணிகளுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.